அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கீழ்த்திருப்பதியில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சந்திரகிரி கோட்டையை பார்க்க போகிறோம். திருப்பதி என்றாலே எல்லோருக்கும் பகவான் ஏழுமலையான் தான் நினைவுக்கு வருவார். அதையும் தாண்டி கீழ்த்திருப்பதி மற்றும் மேல் திருப்பதியிலும் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள் பல உள்ளன. அதிலும் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள கோவிலுக்கு மட்டும் வந்து பார்த்துவிட்டு செல்வதற்கே நேரம் போதவில்லை என்று சொல்லுவது வழக்கம். ஆகவே கீழ்த்திருப்பதியில் இப்படி ஒரு மலைக்கோட்டையா என்று பலர் கேட்பது எனக்கு காதில் கேட்கிறது. பக்தர்களே, அவசியம் திருப்பதிக்கு வரும்பொழுது இந்த சந்திரகிரி கோட்டைக்கும் வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள். சந்திரகிரி கோட்டைக்கு எப்படி வருவது என்று பார்ப்போம். திருப்பதி பஸ் நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டரில் உள்ளது இது. அதாவது திருப்பதி அடிவாரம் அலப்பிரி அங்கிருந்தும் வரலாம். அதே போல் அலமேலு மங்காபுரம் பெங்களூர் பைபாஸ் சாலை வழியாக வந்தால் சீனிவாச மங்காபுரம் வந்து அங்கிருந்து 3 கிலோமீட்டரில் சந்திரகிரி ஊர் வரும். ஊரை தாண்டியதும் இந்த சந்திரகிரி கோட்டை மதில் சுவர் வரும். மதில் சுவர் ஒட்டியே முதல் நுழைவு வாசல் வரும். அங்கு அனுமான் கோவில் உள்ளது. அந்த அனுமானை வேண்டி வணங்கி உள்ளே வந்தால் மீண்டும் இது ஒரு இரண்டாவது மண்டபத்துடன் கூடிய நுழைவு வாசல். இது அற்புதமான காட்சியாக இருந்தது. அங்கு நின்று படம் எடுத்துக்கொண்டோம். இந்த நுழைவு வாசல் மண்டபம் இருபுறமும் அழகான சிற்பங்கள் நிறைந்த தூண்கள் உள்ளன. அதை கடந்து சென்றால் இடதுபுறத்தில் அற்புதமான சிவன் கோவில் உள்ளது. தாண்டி வந்தால் இங்கு வலதுபுறத்தில் சந்திரகிரி கோட்டை வந்துவிடும். நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் சிறியவர்களுக்கு 15 ரூபாயும் செலுத்த வேண்டும். வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே மட்டும் விடுமுறை. மற்ற அனைத்து நாட்களிலும் அனுமதி உண்டு. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்க்கலாம். மேல்கோட்டை கீழ்கோட்டை என்று 2 பிரிவுகளாக உள்ளன. அதில் மேல்கோட்டை மலை மேல் உள்ளது. கீழ்கோட்டையில் 2 மகால்கள் உள்ளன. அதில் ராஜா மகால், ராணி மகால் உள்ளன. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடதுபுறத்தில் உள்ள 3 அடுக்கு மாடிகள் கொண்ட வடக்கு பார்த்தபடி உள்ளதுதான் இந்த அற்புதமான ராஜா மகால் ஆகும். இந்த சந்திரகிரி கோட்டை 1988 முதல் இந்திய தொல்லியல் துறை மூலம் பராமரிக்கப்பட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்திய தொல்லியல் துறை மூலம் 1989ஆம் ஆண்டு முதல் ஒரு அருங்காட்சியகம் இங்கு துவங்கப்பட்டு அதில் வரலாற்று சிறப்புமிக்க அரிய பொருட்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ராஜா மகாலுக்கு எதிர்ப்புறத்தில் பல சிலைகள் தலை வெட்டப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ராஜா மகால் உள்ளே சென்று பார்த்தால் அருங்காட்சியகத்தில் குறிப்பாக குடிமல்லம், கண்டிக்கோட்டா, யாகண்டி போன்ற பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள், கற்சிற்பங்கள், சிலைகள், உலோக தெய்வ சிலைகள் மற்றும் போர் ஆயுதங்கள் போன்றவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதிலும் மேலும் குறிப்பாக 2ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்து கோவிலான தற்பொழுதைய ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கீழ்த்திருப்பதியிலிருந்து 20 கிலோமீட்டரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புடைய குடிமல்லம் ஸ்ரீ பரசுராமேஸ்வரர் கோவில் கருவறையில் உள்ள உலகிலேயே வேறெங்கும் காண முடியாத ஆண்குறி வடிவில் உள்ள சிவலிங்கத்தின் மாதிரி உருவத்தை இந்த மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிவலிங்கத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் ஒரே 5 அடி கல்லில் வடிவம் செய்து வழிபட்டு வந்துள்ளது. இது மிக பழமையை பறைசாற்றும் தொன்மையை விளக்குகிறது. இங்கு அவசியம் எல்லோரும் வந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய பழங்கால சிவலிங்க வழிபாட்டின் அடையாளமாகவும் இது விளங்குகிறது. இந்த ராஜா மகாலின் வெளிப்புற தோற்றம் அவ்வளவு அற்புதமாக உள்ளது. எதிரில் உள்ள மலையின் பெயர்தான் சந்திரகிரி. இந்த மலைக்கு ஏன் சந்திரகிரி என்ற பெயர் வந்தது என்றால், இந்த மலையின் வடிவமானது சந்திரனுடைய வளர்பிறை வடிவில் வளைவாக அமைந்துள்ளதினால் சந்திரகிரி என்ற பெயர் வந்துள்ளது. இந்த மலையின் மேல்தான் கோட்டை மற்றும் கோபுரங்கள் மற்றும் கோட்டை மதில் சுவர்களும் உள்ளன. இந்த சந்திரகிரி மலையின் உயரம் சுமார் 669 அடி ஆகும். இந்த சந்திரகிரி கோட்டையின் மொத்த சுற்றளவு பரப்பளவு 25.5 ஏக்கர் நில அளவு கொண்டதாகும். இந்த மலையின் அடிவாரத்தை ஒட்டியுள்ள ஒரு சிறிய ஏரியும் இங்கு உள்ளது. அற்புதமாக உள்ளது. மழைக்காலங்களில் மலையிலிருந்து வழிந்து வரும் மழைநீர் இந்த ஏரியில் தேங்கி நிற்கும். பார்வையாளர்களின் பொழுதுபோக்கிற்காக படகு சவாரியும் அப்பொழுது விடுவார்களாம். இதுதான் ராணி மகால்
அதாவது ராஜா மகாலுக்கு எதிர்ப்புறத்தில் வலதுபுறத்தில் உள்ளது. ராஜா மகால் மற்றும் ராணி மகாலை சுற்றியும் அகழியும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நிறைய மரங்கள் உள்ளன. குறிப்பாக நாவல் மரங்கள், ஆலமரங்கள் உள்ளன. அதனை சுற்றி அழகிய பசுமையான பூங்காவும் இங்கு உள்ளது. இந்த இயற்கையான பூங்காவை அழகை ரசித்து கொண்டு வலதுபுறம் சென்றால் ராணி மகாலுக்கு செல்ல முடியும். இந்த இடத்தில் பழங்காலத்தில் சினிமா படங்கள் மற்றும் ஷூட்டிங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த ராஜா ராணி மாளிகை கட்டுமானத்திற்கு ஒரு சிறிய மரப்பலகைகள் கூட உபயோகம் செய்து கட்டப்படவில்லையாம். முழுவதும் கருங்கற்கள், சுண்ணாம்பு மற்றும் இயற்கை மூலிகை பொருட்களை கொண்டு இந்திய கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. 2 மாளிகையிலும் மேல் புறத்தில் கோவில் கோபுரங்கள் போல் அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இதுதான் ராணி மகாலின் முன்பகுதியாகும். இங்கு ராணி மற்றும் அவர்களுடைய உதவி பெண்கள் தங்கும் அறைகள் மேல் தளத்தில் உள்ளன. இப்பொழுது இந்த சந்திரகிரி கோட்டையின் சுருக்கமான வரலாற்றை பார்ப்போம். இந்த சந்திரகிரி கோட்டை 11ஆம் நூற்றாண்டில் யாதவ நாயுடுகளின் ஆட்சியில் கட்டப்பட்டுள்ளது. பின்னர் 1367இல் விஜயநகர ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. இது சாளுவ நரசிம்மராயர் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது. பின்னர் எல்லோராலும் மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட விஜயநகர பேரரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அரசராக முடிசூட்டும் வரை சில காலம் இந்த கோட்டையில் இளவரசராக இருந்துள்ளார். பின்னர் பெனுகொண்டா கோட்டையில் அரசராக அவர் முடிசூட்டப்பட்டார். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் 1509 முதல் 1529 வரை பேரரசராக அற்புதமாக 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வந்துள்ளார். அவரின் நினைவாக இந்த மியூசியத்தில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் மற்றும் அவருடைய 2 மனைவிகள் சின்னாதேவி மற்றும் திருமாலாதேவி அவர்களுடைய உலோக சிற்ப சிலைகளும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இக்கோட்டை விஜயநகர பேரரசின் 4வது தலைநகரமாகவும் இருந்துள்ளது. அதாவது 1367 முதல் 1792 வரை விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக விளங்கியுள்ளது என்பது சிறப்பாகும். பின்னர் சுல்தான்கள் கட்டுப்பாட்டில் இக்கோட்டை மைசூர் ராஜாங்கத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் வந்துள்ளது. அவர்களின் பராமரிப்பில் இருந்துள்ளது. மேலும் நான் முன்பு கூறியது போல 1988ஆம் ஆண்டு முதல் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வரப்படுகிறது என்பது வரலாற்று தகவலாகும். திருப்பதிக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் இந்த சந்திரகிரி கோட்டைக்கும் வந்து பார்த்து பயன்பெறுங்கள். பதிவு பிடித்திருக்கும் பதிவை அவசியம் லைக் செய்து வைத்துக்கொண்டு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயன்பெறுவார்கள். மேலும் இந்த சந்திரகிரி கோட்டை பதிவை பற்றியும் நீங்கள் ஏற்கனவே இங்கு வந்து பார்த்த உங்களுடைய அனுபவத்தை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் அவசியம் தெரியப்படுத்துங்கள். அப்படியே நமது சக்சஸ் மல்டிபிள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம், வாழ்க தமிழ்.